ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஏஞ்சல் நெக்ஸ்ட் டோர் ஸ்பாயில் மீ ரோட்டன் சீசன் 2 எபிசோடு 1 தான். இந்த அனிமேவோட சீசன் 1 இருக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ சீசன் 2 எப்போ வரும்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணேன். ஃபைனலி வந்துச்சு. இந்த அனிமே கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்லோட் ஆகும். ஸோ எனக்கு தேவை வெறுமா லைக் ஒண்டி போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். தொடர்ந்து வீடியோஸை என்னால் போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே ஒரு ஏஞ்சலோட ஃபெதர் அப்படியே வானத்துலேருந்து நம்ம ஹீரோவோட ரூமில் வந்து விழும். எழுதுக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு குட் மார்னிங். மார்னிங். உங்களால் நம்ப முடியுமான்னு தெரியல, என் வீட்டுக்கு எதிரில் ஒரு ஏஞ்சல் இருக்கு. இல்லை, என் வாழ்க்கையில் ஃபர்ஸ்ட் பர்சனாக லவ்ல விழுந்த ஒரு பர்சன் தான் அவ. மஹீரு ஷீனா, இதான் அவளோட முழு பேரு. நாங்கள் 2 பேருமே இப்போ டேட்டிங் பண்ணிருக்கோம். ஷீனா அப்படியே சாயலான்னு வந்தா நம்ம ஹீரோ அப்படியே பிடிக்கிறான். இதனால அவ ஒரு மாதிரி கோச்சிக்கிறான். அம்மா என்ன ஆச்சு? இல்லை நீ நினைக்கிற மாதிரி இல்லை, இந்த மாதிரி விஷயம் எனக்கு பிடிக்காது அப்படின்னு இல்லை. அது என்னன்னா லவ்வர்ஸா கொஞ்சம் க்ளோஸா வரும்போது ஒரு மாதிரி எனக்கு ஷையா இருக்கு. உண்மையை சொன்னா நானும் அந்த அளவுக்கு காமா இல்லை. ஆனா நீ இருக்கல, நீ இருக்கும் போது உன் கூட க்ளோஸா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதை விடவும் எனக்கு ஸ்ட்ராங்கரான ஃபீலிங் எதுவும் இல்லை. அதே மாதிரி நம்ம ஃபைனலாக டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதனால என் இதையும் சொல்கிற மாதிரி கேட்கலாம் அப்படின்னு நான் யோசித்தேன். சரி அப்போனா நான் கொஞ்சம் க்ளோஸாக வரலாமா? கண்டிப்பாக எனக்கு அது பிடிக்கும். ஆனால் நம்மளுக்கு எப்படி க்ளோஸாக வரணும் அப்படின்னு கூட தெரியல. ஒரு மாதிரி க்ளோஸாக வரேன்னு பேரில் லைட்டாக தான் அங்கே வருவோம். ஆமாம், என்ன ஆச்சு? உனக்கு என்ன இந்த விஷயம் பிடிக்கலையா? இல்லை அப்படி இல்லை. சரி நான் உன்கிட்ட ஒரு கொஷினை கேட்கலாமா? கேளு. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் இப்போதான் நம்ம டேட்டிங்கை பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் டேட்டிங் பண்ணும் போது நம்ம என்ன பண்ணோம்? ஏன்னா எனக்கு அதை பற்றிலாம் ஐடியாவே இல்லை. உனக்கு தெரியுமா? ஏன்னா இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைமா இருக்கு. அது என்னன்னா நம்ம 2 பேரும் கையை போச்சுன்னு இருக்குது. அதை தான் நம்ம எப்பயுமே பண்ணுவோமே. அதுக்கப்புறம் நம்ம வெளியில ஒன்னா போறது, அதுவும் நம்ம ரெகுலரா பண்ணுவோமே. ஒன்னா இருக்கிறது அதுதாம்மா நம்ம எப்பயுமே பண்ணிருக்கோம். அப்போனா நம்ம ஹக் பண்ணலாம். அட, அதுக்கு முன்னாடியே நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோமா? அங்க இதெல்லாம் கேட்டோடனே அவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. எல்லா விஷயத்தையும் அவங்க பண்ணியிருக்காங்க. நான் இதை சொல்லலாமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா கொஞ்சம் எம்பாரசிங்கா இருக்கு. அது என்னன்னா நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நல்ல கப்பிள்ஸா இருந்திருக்கோம். அது நீ சொன்னியோ இல்லையோ, இதுக்கு முன்னாடி அது உண்மையாதான் இருந்திருக்கு. அங்க ஷீனாவும் சொல்றான், நான் இதுக்கு முன்னாடி நிறையவே எஃபோர்ட் போட்டிருக்கேன். நீ கண்டிப்பா அது எல்லாத்தையுமே நோட் பண்ணுவேன்னு. ஆனா இப்பதான் எனக்கு புரியுது, பில்ஸ் பண்ற விஷயத்த நம்ம இதுக்கு முன்னாடியே அங்க பண்ணிருக்கோம். நம்ம எதுக்காக திரும்பவும் ஒரு மாதிரி டேட்டிங் பண்ற மாதிரிலாம் ட்ரை பண்ணோம்? நம்ம பழைய படி இருக்கலாம். அதாவது அப்போ இப்படி இருந்தோம் அதே மாதிரி நம்ம ஃபேஸ்லயே நம்ம போகலாம். அப்படி போனா கண்டிப்பா பிரச்சனை இருக்காது. நம்ம 2 பேரும் ஒன்னா ரொம்ப ஜாலியா இருக்க முடியும். ஆமா, அது உண்மைதான். ஆனா உண்மையை சொன்னா இந்த டைம்ல நான் நிதானமா இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது தெரியுமா? ஏன்னா நம்ம 2 பேரும் டேட்டிங் பண்ண இருக்கோம். இந்த மாதிரி டைம்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு எனக்கு தெரியல. அதே மாதிரி இப்பத்துல இருந்து உன்னோட ஃபீலிங்ஸையும் நான் கேரி பண்றேன். ஆமா அதேதான். நீ இப்படி சொல்லும் போது எனக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. ஆமானே, மண்டேலேருந்து நம்ம 2 பேரும் ஒன்னா ஸ்கூலுக்கு நடந்து போகலாமா? கண்டிப்பா நம்ம ஒன்னாவே போகலாம். அங்க நம்ம ஹீரோ ட்ரெஸ்ஸை கைட்டும் போது, ஆமா நீ என்ன பண்ணிருக்க? என் முன்னாடி ட்ரெஸ்ஸை கைட்டக்கூடாது சொல்லியிருக்கல. என்ன இப்படி பார்க்கறது ஒன்றும் அந்த அளவுக்கு பிரச்சனையா இருக்காதே. அட என்ன, உனக்கு பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனா எனக்கு அது பிரச்சனையா இருக்குல்ல. நான் நல்லா யோசி, நம்ம சம்மர்ல ஸ்விம்மிங் பூலுக்குலாம் போகிற மாதிரி இருக்கும். அந்த இடத்துல இந்த மாதிரிலாம் என்னால பண்ண முடியலன்னா எப்படி நம்மளால ஒன்னா இருக்க முடியும்? அதே மாதிரி இந்த விஷயம் இதே மாதிரி விட்டா அவ்வளவுதான். இதுக்கப்புறம் இது பிரச்சனையா கூட அமையலாம். ஷீனா, எனக்காக கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட்டை ரெடி பண்ண முடியுமா? கண்டிப்பா, இதோ ரெடி பண்றேன். என்னோட ஃபீலிங்ஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. நான் இதுக்கப்புறமும் உன்னை முழுமையா எனக்கு சொந்தமாக்கணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா நீ இப்பயும் அப்பயும் எப்பயுமே நான் உனக்கு தான். ஆனா எனக்கு மத்தவங்க உன்கிட்ட பேசலாம் ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல. ஆமா, என்ன யோசிக்கிற ஷீனா? மத்தவங்கள நான் பாப்பேன்னு யோசிக்கிறியா? இல்ல நீ கண்டிப்பா பார்க்க மாட்ட. ஆனா ஸ்டில் இப்பயும் என்னோட மூடு அதனால ஸ்பாயில் ஆகலாம்ல. உனக்கு என்ன போறாமையா இருக்கா என்ன? இல்ல அப்படி இல்ல. இருந்தாலும் நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கண்டிப்பா உழைப்ப போடுவேன். என்னால உனக்கு எந்த அளவுக்கு அன்பை கொடுக்க முடியும் நான் காட்டுவேன். ஆனா நீ சில டைம் இப்படி ரொம்ப கியூட்டா பண்ணும்போது எனக்கு அங்க ஒரு மாதிரி இருக்கும். நீ என்ன சொல்ல இருக்க? அது என்னன்னா நீ பண்ற அந்த ஒரு மொமெண்ட்டும் திடீர்னு ரொம்ப கியூட்டா அமைய தெரியுமா? நீ எதுக்காக சில டைம் இந்த மாதிரி டிஸ்ட்ரக்டிவா சொல்ற? அட, நான் உண்மையை தான்ப்பா சொன்னேன். ஆனா உன்னோட இதயத்தை பார்க்கும் போது எனக்கு தெரியுது உன்னோட ஹார்ட் பீட்டு எந்த அளவுக்கு துடிக்குதுன்னு. சரி அம்மானே, நம்ம போகலாமா? இதுக்கப்புறம் அவங்க போறாங்க. பின்னாடி 2 பசங்களும், அட போங்கப்பா, ஸ்போர்ட்ஸ் டேனால ரொம்ப நான் டயர்டா இருக்கேன். அப்படி இவங்க வரும்போது நம்ம ஆளுங்களை பார்ப்பாங்களா? இதனால அவங்க ஒரு மாதிரி ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. என்னதுடா இவங்க 2 பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்னு தான் அவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறம் கிளாஸுக்கு போனா என்னென்னலாம் ஆகுமோ. இல்ல ஜஸ்ட் அவங்களோட ஃபீட்டை அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் விட்டுறேன். அங்க இப்படி இவங்க 2
ரெண்டு பேரும் போகும்போது அங்க திடீர்னு சிராக்காவா ஓடி வரா. ஓடி வந்துட்டு ரொம்ப ஆச்சரியமா அங்க சொல்றான், குட் மார்னிங் குட் மார்னிங். என்ன ஃபைனலி நீங்க ரெண்டு பேரும் ஒன்னாயிட்டீங்க போல. உங்க ரெண்டு பேரை பார்க்கும் போதே தெரியுது நீங்க பொறுமையா ப்ரோக்ரஸ் பண்ணிருக்கீங்கன்னு. கங்க்ராச்சுலேஷன் ஷீனா. ஏன்னா எவ்வளவு காலமா உன்னை பத்தி யோசிச்சது எல்லாமே வீணாகலப்பா. அதே மாதிரி உனக்காக நான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா நம்ம அம்மா நீ ஒரு மாதிரி மக்கு மாதிரி இருப்பான், அதனாலயே உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்கும். என்னது நீ வந்து மக்கு மாதிரி இருப்பியா? அடே என்ன ஷீனா, இருந்தாலும் பாரு அங்க நம்ம அம்மா நீ இப்பதான் உன்னோட மேல் ஃபார்முக்கே வந்திருக்கான். சரி ஷிரிகாவா, நான் இதுக்கு முன்னாடியே உனக்கு சொல்லல, அதுக்காக என்ன மன்னிச்சிரு. எனக்கு தெரியும் அந்த ஸ்போர்ட்ஸ் டே அப்போ தானே இந்த விஷயம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறமா நீங்க ஒன்னா நீங்க அதானே. ஏன்னா உங்க முகத்தை பார்க்கும் போது எனக்கு தெரியும் அன்னைக்கு இப்படிதான் உங்க ரெண்டு பேருக்கும் ஆகும்னு. உங்க ரெண்டு பேருக்குள்ள இப்படி ஒரு கனெக்ஷன் கிரியேட் ஆகுறதுக்கு காரணம் நான் தானே. மத்தவங்க கிட்ட கொஞ்சம் சொல்லுப்பா, இந்த மாதிரி நான் தான் ஹீரோவா தானே. கண்டிப்பா ஷிரிகாவா, எனக்காக நெக்ஸ்ட் டைம் ஒரு பிரசன்டா ஃபேவரட்டான ஷாப்ல இருந்து கண்டிப்பா உனக்காக ஸ்வீட்ஸை நான் கொண்டு வரேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க ரெண்டு பேருமே சொல்றாங்க, என்னப்பா ரெசிஸ்ட் பண்றத ரெண்டு பேருமே நித்திட்டீங்க போல. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் வெறுமா ஹோல் பேக் பண்ணோம் அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. நாங்களும் ஒரு வருஷமா பார்த்தோம் எப்படா இந்த நாள் வரும்னு, அதுக்கேற்ற மாதிரியே வந்துச்சு. அட போதும்டா நிறுத்துங்கடா, ஆனா உனா வந்துருவீங்க டீஸ் பண்றதுக்குன்னே. அங்க இதுக்கப்புறம் ஒரு பொண்ணு வரா, அவளோட பேரு அயக்காவும் வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்க. நம்ம ஹீரோ திடீர்னு ரொம்ப டிஃப்ரெண்டாங்க தெரியறானா. ஆமா என்னாச்சு, நான் வியர்டா இருக்கேனா என்ன? அப்படியெல்லாம் இல்ல, நீ இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்க தெரியுமா. மத்த பொண்ணுங்களும் சீக்கிரம் கேளு. உடனே அந்த பொண்ணு வந்துட்டு, ஆமா நீங்க ரெண்டு பேரும் டேட்டிங்க பண்ணிருக்கீங்க, காலையில நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா கைய போச்சுன்னு வர மாதிரி நான் பார்த்தேன். ஆமா இதுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லணும்னா எல்லாருக்குமே தான் நான் நன்றி சொல்லணும். நாங்க ரெண்டு பேரும் அதனால இப்போ டேட் பண்ணிருக்கோம். அங்க ஷீனாவும் வந்துட்டு, ஆமா நாங்க ரெண்டு பேருமே டேட் பண்ணிருக்கோம், அது லாஸ்ட் இயர் அந்த ஒரு விஷயத்தினால தான் நிறைய விஷயங்களை எதிர்கொள்ளணும், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஆச்சு. அதே மாதிரி காலையில வரும்போது லைட்டா ஷோ ஆஃப் பண்ற மாதிரி இருக்கலாம், ஆனா எனக்கு ரொம்ப அது பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி உண்மையை சொன்னா எனக்கு வந்து உன்னை ஸ்டார்டிங்லேயே ரொம்ப பிடிச்சிருந்தது. இல்ல எனக்கு தான் உன்னை ரொம்ப ஸ்டார்டிங்ல பிடிச்சிருந்தது தெரியுமா. உண்மையை சொன்னா கன்ஃபஸ் பண்றதுக்கு நீ எவ்வளவு லாங்கா எடுப்ப அப்படின்னு நான் யோசிக்கல. உண்மையை சொன்னா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்கணும் தான், ஆனா அதுக்கப்புறமா ப்ராப்பரா நான் உனக்கு பண்ணல. ஆமா உண்மையை சொன்னா இங்க நான் தான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மூவா அங்க பண்ணேன். ஆனா நீ கவலைப்பட வேணாம், நெக்ஸ்ட் டைம் நானே அதுக்கான முன்முயற்சியை எடுக்கிறேன். ஆமா நீ என்ன பண்ணலான்னு இருக்க எனக்கு தெரியல, நீ பாத்தியா என்ன திரும்பவும் பிளஷ் ஆக்குற. ஆனா கண்டிப்பா நான் திரும்பவும் அந்த விஷயத்த பண்ணுவேன். அங்க இவங்களோட காதல் இப்படி அங்க மலரும் போது அங்க மத்தவங்களுக்கா இவங்கள பார்க்கும் போது ரொம்ப வெக்கமா இருக்கும். என்ன அம்மானே நீ வந்து நேச்சுரலா இப்படி ஃபிளிட் பண்ணும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன. இதுக்கப்புறம் பிரேக்ல எல்லாருமே அதை பத்தி தான் ஒரு மாதிரி பேசின்னு இருப்பாங்க. நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துட்டு, நீ இதை பத்திலாம் கவலைப்படாதரா, எப்படியோ கொஞ்ச நாள்ல இந்த கூச்செல்லாம் அமைதியாயிடும். ஏதாச்சும் ஹாட்டான டாபிக் வந்தா கண்டிப்பா இதெல்லாம் மறைஞ்சு போயிடும். அங்க ஒரு சைடு நம்ம ஹீரோ இப்படி மூவ் பண்ணுவான்னு அவன் ஃப்ரெண்டுக்காரன் யோசிக்கல, அதனால அங்க வந்து அதை பத்தி தான் அங்க சொல்றான். ஆல்ரெடி ஷீனா மேல ஏகப்பட்ட பேருக்கு கண்ணு இருக்கும், அங்க இப்ப யாருமே சண்டை போட மாட்டாங்க. அதே மாதிரி பொண்ணுங்களும் இப்போ வந்து கொஞ்சம் ரிலீவ்டா இருக்காங்க. எப்பயாச்சும் மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம ஷீனா இருக்கல வந்து ஒரு நார்மலான பொண்ணு, அவ ஏஞ்சல்லாம் கிடையாதுன்னு. ஏன்னா ஏஞ்சல் சொல்லும் போது அவளுக்கு ஒரு மாதிரி எம்பாரசிங்கா இருக்குமா. ஆமா நீங்க எல்லாருமே என்ன பேசுறீங்க, அது என்னன்னா இப்ப மத்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், நீ ஒன்னும் ஒரு ஏஞ்சல் இல்ல, நீ ஒரு நார்மலான பொண்ணுன்னு. இதை கேட்கிறவ வெக்கப்பட்டுக்குன்னே சொல்றான். ஆனா எனக்கு ஒன்றும் அங்க பிரச்சனை இல்லை, ஏன்னா மத்தவங்க என்ன வேணா யோசிக்கிட்டோம், எனக்கு என்னோட அம்மானே அவன் வந்து நார்மலா யோசிக்கிறான்ல நான் ஒரு நார்மலான பொண்ணுன்னு, அதுவே எனக்கு போதும். அம்மானே ஏதாச்சும் சொல்லி அவளை ஸ்டாப் பண்ணு, ஏன்னா உன் மேல அந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சாப்பிடும் போது ஃபுட்டு பார்த்து அவ ரொம்ப எக்ஸைட் ஆகுறா. அங்க ஷீனாவும் ஃபுட்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாமான்னு கேட்க அவ்வளோதான் அவாக்கு அவ்வளோ சந்தோஷம், ஏன்னா ஷீனாவோட சமையல் அப்படி இருக்கும். சைடில் அம்மானே அந்த டிஷ்ஷை சாப்பிட்றான், அது செம்மையா இருக்கும். பார்க்கும் போதே ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான், பரவாயில்லடா அந்த டிஷ் வந்து செம்மையா இருக்கும். மெயினா ஷீனா உனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல, ஏன்னா நீயே உன்னோட கையால் அதை குக் பண்ணியிருக்க. ஆமா நான் வந்து அவனோட வாயால இந்த வார்த்தையை கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதே மாதிரி அவனுக்கு என்னென்ன பிடிக்குமோ அது எல்லாமே எனக்கு தெரியும். சீனா நீ சமைக்கிற எல்லா விஷயமும் எனக்கு பிடிக்கும், அதனால உனக்கு பிடிச்ச விஷயத்தையும் சமைக்கணும், ஏன்னா நீ சமைக்கிற ஒரு விஷயமும் அப்படி இருக்கும். அதனால உன்னை பத்தியும் நீ யோசி. என்ன அட இவங்க ரெண்டு பேரை நித்த சொல்லுங்கப்பா, ஏன்னா இவங்க ஃபிளட் பண்றதை என்னால தாங்க முடியல. அம்மானே கொஞ்சம் ஏங்க முன்னாடி ஃபிளட் பண்றதை நித்திரியா இப்படி நாங்க ஃப்ரெண்டுக்காரனும் சொல்றான். நாங்க ஒன்னும் ஃபிளட் பண்ணல. அட என்னப்பா இன்னமும் அவங்களோட செட்
ஆரம்பிக்கல, இப்பதான் ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் தான் முழு மூவியை நீங்க பார்க்க போறீங்க. ஆனா ஏதோ ஒண்ணு இது செம்மையா இருக்கு. ஆனா நான் என்ன யோசிச்சேன்னா, நீ வந்து இதை வேணும்ட்டே பண்ணிருக்க அப்படின்னு நான் யோசிச்சேன். எதுக்கு மத்தவங்க வந்து யோசிப்பாங்க, உங்க 2 பேருக்கிட்ட சான்ஸ் வந்திருக்கு, இப்பயும் ஷீனாவை தூக்க முடியும்னு. இந்த மாதிரி விஷயங்களை பார்த்து அவங்களுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு புரியும், அவங்க தூக்கவும் முடியாது. ஆனா இப்பதான் புரியுது நீங்க 2 பேரும் அந்த அளவுக்கு க்ளோஸ்ன்னு. இதுக்கப்புறம் வரும்போது நம்ம ஹீரோ பார்த்து அவ சொல்றா, இன்னைக்கு வந்து ஏன் தெரியல நீ கொஞ்சம் டஃப்பா இருந்தப்பா. ஆமா இல்லையா பின்ன, என்னை பார்த்தோன்னே மற்றவங்களுக்குலாம் வயிறு அப்படி எரியுது. ஒரு மாதிரி அவங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷனை ஏன் மேல திணிக்கலாம் அப்படின்னு வந்தாங்க. ஆனா நீ வந்து என்ன பாராட்டும் போது அவங்க எல்லாருமே அப்படியே போயிட்டாங்க வெறுப்புல. என்னால இன்னமும் அப்படியே நிறையவே பாராட்ட முடியும். இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. இதுக்கப்புறம் ஒன்னா ஷாப்பிங் பண்றது என்ன, அங்க வந்து அவ சொல்றான் நம்ம ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம் அப்படின்னு பப்ளிக்கா நம்ம தெரிய வச்சோம்ல, அது உண்மையிலேயே நல்ல விஷயமா இருக்கு. இதனால பப்ளிக்கா நம்மளால நிறைய விஷயமா இங்க பண்ண முடியுது. ஒன்னா நிறைய விஷயத்த வாங்குறது இந்த மாதிரிலாம். அங்க என்ன சமைக்கலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஏகப்பட்ட மீட் எல்லாம் இருக்கும். அவங்களுக்கு ஐடியா இருக்காது. நம்ம ஹீரோ எதுவா இருந்தாலும் ஓகேன்னு சொல்லுவான். ஏன்னா அந்த அளவுக்கு பேர்டுன்னு தர வேணாம் அப்படின்னு தான் யோசிக்கிறான். ஆனா அப்புறம் ஒரு ஃபிஷ் இருக்கும். அது வந்து ஒரு சீசனலான ஃபிஷ். இந்த சீசனுக்கு அது கரெக்டா இருக்குமா, இதனால அவங்க அதையே வாங்குறாங்க. அங்க வரும்போதும் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் பேசுறாங்க. நம்ம இப்பதான் ரீசெண்டா டேட்டிங் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா நம்ம ரொம்ப ஃபாஸ்டா போயின்னு இருக்கோம். ஆனா உண்மையை சொன்னா டேட்டிங்க்கு முன்னாடி நான் உன்னை லவ் பண்ணேன்னு தெரியறதுக்கு உனக்கு ரொம்ப நாளாச்சு. நான் உனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு உன் மேல கண்ணு இருக்குன்னு. ஆனா அப்படி இருக்கும் போதும் நீ நோட்டீஸ் பண்ணாத மாதிரி அங்க பிரிட்டன் பண்ண. என்னை மன்னிச்சிருப்பா. ஆனா அதுக்குன்னு அதை வச்சு டீஸ் பண்ண வேணாம். புரியுது எனக்கு வந்து ஓகே தான். ஏன்னா எனக்கு உனக்கும் என் மேல லவ் இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச விஷயமே போதும் தெரியுமா. ஆனா நீ கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் இதை விடவும் அளவு கடந்த லவ் நான் உனக்கு கண்டிப்பா கொடுப்பேன். அப்படியா, ரொம்ப நன்றி. நானும் கண்டிப்பா உனக்கு கொடுப்பேன். ஆனா ஷீனா நீ ரொம்ப அதிகமா லவ் கொடுக்க வேணாம். ஏன்னா அதனால இது வந்து எனக்கு ஹார்டா இருக்கும். என்ன ஆச்சு, எதுக்கு ஹார்டா இருக்கும்? ஏன்னா உன்னோட லவ்வால நான் உல்ஃபா மாறவும் வாய்ப்பு இருக்கு. புரியுது, நான் கேர்ஃபுல்லா இருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்து இருக்கான். அங்க எல்லாருமே நம்ம ஷீனா கிட்ட தான் பேசுறாங்க. ஷீனாக்கு முன்னேந்ததை விட அட்டென்ஷன் ரொம்ப அதிகமா கிடைக்கும். அது ஏன்னா ஃப்ரெண்டுக்காரன் கிட்ட கேட்கும் போது இப்பதான் அங்க தெரியுது. அது ஏன்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஷோ கேஸ்ல வச்ச ஒரு பொருள் மாதிரி நிறைய பேர் வந்து அட்டென்ஷனை கொடுப்பாங்க. ஆனா இப்போ அப்படி இல்ல. நீ வந்து தெரிஞ்சக்கப்புறம் அந்த ஆரம் இன்னமும் சாஃப்டர் ஆயிடுச்சு. அதனால நிறைய பேர் இன்னமும் அப்ரோச் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவளுக்கு க்ளோஸா இருக்கிறவங்களுக்கு கொண்டுதான் இந்த பக்கத்தை பத்தி தெரியும். ஆனா பரவாயில்ல, இப்ப மத்தவங்களுக்கும் தெரியுது. அதனால ஹாப்பியா இருக்கு. ஆனா ஒரு சைடு ஒரு மாதிரியும் எனக்கு ஃபீல் ஆகுது. ஏதோ பொசசிவா இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. பரவாயில்ல எனக்கு புரியுதுடா டேய். ஆனா யோசிச்சு பாரு, நம்ம ஷீனாக்கு இன்னமும் நிறைய சைட்ஸ் இருக்கு. நீ தான் இன்னமும் பார்க்கலன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அந்த ஃப்ரெண்டுக்காரி ஷீரிகாவா அவகிட்ட நம்ம ஹீரோ பேசுறான். ஷீனாவோட சரௌண்டிங் இப்ப அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதை பத்தி கேட்கும் போது இப்பதான் நம்ம ஆளுக்கு அங்க தெரியுது. என்னன்னா அந்த சரௌண்டிங் ஒண்ணு மாறல, நீயே ரொம்ப மாறிட்ட தெரியுமா. உன்னோட ஹேர் ஸ்டைல பாரு, ரொம்ப நீ மாறிட்ட. அது மாதிரி இதுக்கு முன்னாடி என் கிட்ட பேசாதீங்கப்பா அப்படின்னு ஒரு வைப் வந்து உன்கிட்ட வரும். அதாவது லோன்லியா இருக்கணும் அப்படி இப்படின்னு நீ பண்ற மாதிரிலாம் இருக்கும். அட நான் அப்படியெல்லாம் பண்ண, நான் என்ன மன்னிச்சிரு. அட பரவாயில்லப்பா இருக்கட்டும், அது உன்னோட பர்சனாலிட்டி. அதுல நான் ஏதோ குறை சொல்ல விரும்பல. ஆனா ஏதோ ஒண்ணு தெரியுமா, உன்னோட பர்சனாலிட்டி எப்படின்னா சின்ன சர்க்கிளோட இருப்பேன். ஆனா அவங்க கூட ரொம்ப டீப்பான கனெக்ஷனோட இருப்ப தெரியுமா. அட ஷிரிகாவா, உனக்கு வந்து மத்தவங்களை அப்சர்வ் பண்றது அவ்வளவு பிடிக்குமா என்ன? நீ எப்படி சொல்லலாம், அது வந்து எனக்கு ஒரு ஹாபி மாதிரி. ஆனா ஒரு விஷயம் உனக்கு தெரியுமா, நான் வந்து டிசைட் பண்ணேன் என்னோட ஸ்மால் வேர்ல்டுல இருந்து நான் நீங்களான்னு. ஷீனாக்காகவா என்ன, இல்ல எனக்காக. உண்மையை சொன்னா நான் ஷீனா கூடயே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அந்த அளவுக்கு ஷீனாவை நீ விரும்புறியா என்ன? ஆமா, எதுக்காக இந்த கன்க்ளூஷனுக்கு நீ வர? உனக்கு ஷீனாவை ரொம்ப பிடிச்சிருக்க, அதனால தான் அவளுக்கு ஏற்ற மாதிரி நீ மாறுறதுக்கு ட்ரை பண்ற. உண்மையிலே இது எந்த அளவுக்கு வண்டர்ஃபுல்லான விஷயம்னு எனக்கு தெரியுமா. ஷீனாக்காக நீ அவ்வளோ விஷயத்த பண்ற. ஷீனாவை நீ அந்த அளவுக்கு லவ் பண்ணலனா கண்டிப்பா நீ மாறி இருக்க மாட்ட. அங்க இப்படி வந்து இவங்க 2 பேரும் பேசுறாங்க. இந்த டைம்ல தான் நம்ம ஷீனாவும் வரா. ஷீனா வரும்போது ரொம்ப நன்றிப்பா, வேலை எல்லாமே முடிஞ்சிச்சு இப்படின்னு சொல்லிட்டு அவ சாக்லேட்டை கொடுத்துட்டு போறா. அதுவும் ஏதோ ஒரு புரோட்டீன் பாரு, அது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்மளால வேணாம் சொல்றான். நான் ஓடி போயிடறா. அங்க ஷீனாக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆமா என்ன ஆச்சு? இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் ஒன்னும் டவுட்ல பண்ணல. அதே மாதிரி நீங்க 2 பேரும் இப்படி சேட் பண்றது உண்மையிலேயே நல்ல விஷயம். அதுக்கு நான் கிரேட்டா ஃபீல் பண்றேன். என்ன மன்னிச்சிரு. ஏன்னா இதனால உனக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுதோ. நாங்க 2 பேரும் நான் எந்த அளவுக்கு மாறி இருக்கேன் அதை பத்தி தான் பேசியிருந்தோம். நீ என்னோட வாழ்க்கையில வந்தக்கப்புறம் நிறைய விஷயம் மாறி போயிடுச்சு தெரியுமா. ஆமா, நீ உன்னோட வாழ்க்கைக்கு வந்தக்கப்புறம் நிறைய விஷயம் என்னோட வாழ்க்கையிலும் மாறி இருக்கு. அப்படியா? ஆமா அப்படிதான். எபிசோடும் இங்கே முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. அநேகமா சீசன் 1 பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லையா, கூடிய சீக்கிரத்துல நம்ம சேனல்லையே சீசன் 1 வந்து அப்லோட் ஆகும். மூவியை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோடுக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணீங்கன்னு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. நான் உங்க எல்லாரையுமே நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.